ஜான் ஆவ்ரூ இயக்கிய தி லயன் கிங் இன் 2019 ரீமேக் பார்வைக்கு பிரமிக்க வைக்கும் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக ஈர்க்கக்கூடிய படமாகும். இது புகைப்பட யதார்த்தமான அனிமேஷனை பயன்படுத்தி அன்பான கதையை உயிர்ப்பிக்கிறது. இருப்பினும் அதன் காட்சி சாதனைகள் குறிப்பிடத்தக்கவை என்றாலும் 1994 அனிமேஷன் கிளாசிக்குடன் ஒப்பிடும்போது படத்தின் உணர்ச்சித் தாக்கம் ஓரளவு குறைந்துள்ளது. உரையாடல் மற்றும் பாத்திர தொடர்புகள் அசலுக்கு உண்மையாக இருந்தாலும் கையால் வரையப்பட்ட பதிப்பின் அரவணைப்பு மற்றும் வெளிப்பாட்டுத்தன்மை பெரும்பாலும் இல்லை. ஒட்டுமொத்தமாக அசல் ரசிகர்களுக்கு இது ஒரு பயனுள்ள பார்வை, ஆனால் இது 1994 திரைப்படத்தின் மாயத்தை முழுமையாக பிடிக்காமல் போகலாம். ஸ்டீபன் ககன் இயக்கிய டோலிட்டில் 2020 விலங்குகளுடன் பேசக்கூடிய மருத்துவர் ஜான் டோலிட்டில் என்ற பாத்திரத்தில் ராபர்ட் டவுனி ஜூனியர் நடித்துள்ளார். திரைப்படம் ஒரு குடும்ப சாகசமாகும். இதில் நட்சத்திரங்கள் நிறைந்த நடிகர்கள் மற்றும் சிஜிஐ பார்வைக்கு ஈர்க்கிறது. அதன் லட்சிய முன்மாதிரி மற்றும் டவுனி ஜூனியரின் கவர்ச்சியான நடிப்பு இருந்த போதிலும் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இது சில பொழுதுபோக்கு தருணங்கள் மற்றும் கற்பனை கூறுகளைக் கொண்டிருந்தாலும் அது குழப்பமான சதி மற்றும் சீரற்ற நகைச்சுவையுடன் போராடியது. ஒட்டுமொத்தமாக சற்று சீரற்றதாக இருந்தது என்று விமர்சகர்கள் குறிப்பிட்டனர். ஜான் ஏவ்ரூ இயக்கிய தி ஜங்கிள் புக் இன் 2016 தழுவல் ருட்யார்ட் கிப்ளிங்கின் உன்னதமான கதையின் பார்வைக்கு பிரமிக்க வைக்கிறது. அதிநவீன சிஜிஐயை இதயபூர்வமான கதையுடன் இணைத்து ஓநாய்களால் வளர்க்கப்படும் மோக்லி என்ற சிறுவன் காட்டின் ஆபத்துக்களுக்கு வழி செலுத்துவதை பின்தொடர்கிறது. படம் ஈர்க்கக்கூடிய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், பென் கிங்ஸ்லி மற்றும் இட்ரிஸ் எல்பா போன்ற நடிகர்களின் வலுவான குரல் நிகழ்ச்சிகள் மற்றும் வசீகரிக்கும் இசையமைப்புடன் ஜொலிக்கிறது. இது செயல், சாகசம் மற்றும் உணர்ச்சி ஆழத்தை வெற்றிகரமாக சமன் செய்கிறது. இது குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவருக்கும் ஒரு கட்டாய கண்காணிப்பாக அமைகிறது. பிராட் பெய்டன் இயக்கிய ராம்பேஜ் 2018 ஒரு அறிவியல் புனைகதை ஆக்ஷன் திரைப்படம். ட்வைன் ஜான்சன் ஒரு பிரிமடாலஜிஸ்டாக நடித்தார். அவர் மரபணு மாற்றப்பட்ட அல்பினோ கொரில்லாவுடன் இணைந்து அமெரிக்கா முழுவதும் அழிவை உண்டாக்கும் மாபெரும் பிறழ்வு உயிரினங்களை தடுக்கிறார். ஈர்க்கக்கூடிய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மற்றும் ஆக்ஷன் சீக்வென்ஸ்கள். இது பெரும்பாலும் ஒரு பழக்கமான அசுரன் திரைப்பட சூத்திரத்தை பின்பற்றுகிறது மற்றும் சிலிர்ப்பான தருணங்கள் மற்றும் யூகிக்கக்கூடிய சதி கூறுகளின் கலவையை வழங்குகிறது. ஆனால் இது இறுதியில் ஒரு ஆழமான ஈடுபாடு கொண்ட கதையை விட நேரடியான காட்சியாகும். பிராட் பெய்டன் டாக்டர் டோலிட்டில் 1998 80 எடி மர்பி ஒரு மருத்துவராக நடித்தார். அவர் விலங்குகளுடன் பேசுவதைக் கண்டுபிடித்தார். டோலிட்டில் தனது புதிய திறன்களை வழிநடத்தி விலங்குகளுக்கு அவற்றின் பிரச்சினைகளுக்கு உதவுவது போன்ற இதயத்தை தூண்டும் தருணங்களுடன் இந்த திரைப்படம் நகைச்சுவையை இணைக்கிறது. மர்பியின் கவர்ச்சியான நடிப்பு மற்றும் திரைப்படத்தின் விளையாட்டுத்தனமான கருத்து அதை ஒரு சுவாரஸ்யமாக பார்க்கிறது. இருப்பினும் இது ஒட்டுமொத்தமாக பச்சாதாபம் மற்றும் புரிதல் பற்றிய நேர்மறையான செய்தியைக் கொண்ட ஒரு இலகுவான திரைப்படம்.